தம்பி இவர் தாங்க செல்வகுமார், இவங்க மருது, இவங்க பூஜா, இவங்க ரோஜா. வேலை ஒழுங்கா பாருங்கடா, நீதிடா. இவர் தாங்க நம்ம ஊர் நாட்டாமா. ஏ செல்வா, என்ன புள்ள? மருது பூஜா திருட்டு கல்யாணம் பண்ணிட்டா. என்ன புள்ள சொல்ற? மருது ரோஜாவை தூக்கிட்டானா? அப்பவே அந்த படுபாவிட்ட சொன்னேன், டே பொண்ணுங்களை பாகாதரான்னு. இப்போ தூக்கிட்டானா? நான் அவனை வீட்டில் சேர்க்க மாட்டேன். அவனை நான் நாட்டாம கண்ணு முன்னாடி இழுத்துவேன். அந்த பூஜா பொண்ணோட மானத்தை நான் காப்பாற்றுவேன். இது இந்த செல்வகுமாரோட வாக்கு. நான் அவங்கள பிடிச்சிட்டு வந்து நாளைக்கு பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்துவேன். என்ன நாட்டாம வந்துட்டாங்க, எந்திரிங்க. நாட்டாமா மக்களே, எப்போதும் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மம்டா. இந்த நாள் தான் நம்மளை காப்பாற்றும். பஞ்சாயத்தை ஏன் கூட்டினீங்க? ஐயா நான் தாயா கூப்பிட்டேன். நல்ல பையன் தானடா நீ. ஏய் மருதி, இங்க வாடா. ஐயா இவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்க. ஐயா இவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாயா? அது கட். ஐயா காதலிச்சதை யாருக்கையும் சொல்லையா. பார்த்தா விடிய கால ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி போயிட்டாயா. அதை நான் தோத்துட்டு போய் பிடிச்சிட்டேயா. இவனை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. எந்த பொண்ண? தோ வாமா பூஜா, வா பூஜா வா. பெரிய மனசு பண்ணி விட்டுருங்கய்யா. நில்லுமா இங்க. என்ன வேணும்? என்னம்மா, நம்ம மருது மேல உனக்கு ஆசையா? என்ன வாயை திறந்து சொல்லி சத்தமா? ஆமா. சத்தமா சொல்ல. ஆமா. ஏயா மருது, உனக்கு இந்த பொண்ணு மேல ஆசையா? ஆமா. சத்தமா சொல்லு. ஆமா. என்னையா உன் புள்ள என்ன ஆமா ஆமாங்கிறான்? டேய் அவன் வேற ஜாதி தான், நம்ம வேற ஜாதி. ஐயா இந்த ஜாதி பிரச்சனையா. அவ வேற ஜாதி, அவ பெரிய ஜாதி, அவன் கீழ் ஜாதி. ஜாதி விஷயமெல்லாம் இல்லை. உனக்கு பொண்ணு பிடிச்சிருவா, உனக்கு பையனை பிடிச்சிருவா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிருவா. சொல்லுங்களா தந்தே. ரெண்டு பேருமே பிடிச்சிருவா. அண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஐயா என்ன ஐயா சொல்றீங்க? நாட்டாமே திரும்ப மாத்தி சொல்லு. அப்ப வேற ஜாதி இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கசப்பா இருக்கு ஐயா, கசப்பா இருக்கு. மேல் ஜாதி பொண்ணு தொடர்றதே எங்களுக்கு அவமானம் ஐயா. இவன் என்னன்னா கையை பிடிச்சிட்டு ஓடியெல்லாம் போயிருக்காயா. கட் புண்ணமா நீ? சின்ராவோட புள்ள. சின்ராஸோட புள்ளைய நீ? அவன் கட் பண்ணு. சரி உர்ரா, அவன் படிச்ச பொண்ணு, வாயில வராதே சின்ராஸ் சார்லாம் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவோமாண்ணா? உன் அப்பா எனக்கு பரம்பரையா எதிரி, துரோகி, கூட இருந்தே குடி பறிக்கிறாங்க. போய் உன் அப்பன்ட்ட போய் கேட்டு வாடி போடி. ஏய் இதாடா உன் பொண்ணு. இனிமே அவ எங்க ஊர் பக்கம் இல்லனா என் பையனை பார்த்து அந்த இடத்துல கொண்டு விடுங்க. ஏய் யாருக்கிட்ட என்னடா பேசுற? நாட்டாம ஊர்ல இருந்து வந்திருக்க, வாய் அழுத்தி பேசு. நாட்டாம ஊர்ல இருந்து வந்து தான் திமிரா பேசுறியா? இந்த பொண்ணு என்ன பண்ணா? என் பொண்ணு என் பையனை காதலிச்சா அடிக்காம என்னத்த செய்வாங்களா? உன் பையனை காதலிச்சா என் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ஏன்னா நீ என் ஊர் துரோகி. நான் நாட்டாம விட்டு பேசிக்கிறேன்டா. கிளம்புடா. யார் மேல கை வைக்கிறேன்? நீ அழுவ அப்படின்னு செவில்ல அடி. கண்ணே போய் துப்பாக்கி எடுத்துருவா. டிஷ்யூ பாக்கியா
ஏய் செல்வம் வாயா வெளியே. வீட்டுல யாரு? ஏய் நீடா? ஆமா நான் தான் சின்ராசு. என் பொண்ணை உன் பையனுக்கு கேட்டு வந்திருக்கேன். உன் பையனை என் பொண்ணுக்கு கொடுத்துரு. முடியாது, நாட்டாம கிட்ட வந்து பேசுடா. சரி நாளைக்கு பஞ்சாயத்துல பாத்து பஞ்சாயத்துல பாத்துக்கலாம்டா. சரிடா. தொட்டுக்கு தொட்டுடா. தில்லுக்கு தில்லுடா. வாடா. சண்டை முடிச்சிக்கலாம்டா. நாளைக்கு தீர்ப்புல பாப்போம். பாய். நாட்டம் வந்திருக்காங்க, எந்திரிங்க. ஏய் நாட்டம் வந்திருக்காங்க, எந்திரிங்கடா. யாருகிட்ட என்ன பேச வாடா போடிட்டு. என்னத்துக்குடா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்க. இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டது எல்லாம் இவங்க.